என்னோட பெயர் சுந்தர் சி. அந்த இனிஷியல் சியா இருக்கிறது எங்க அப்பா பேரு சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு அந்த பேரை எங்க தாத்தா பாட்டி எங்க தாத்தா எல்லாம் சூட்டினது காரணமே தியாகி வஉசி அவர்களின் நினைவாக. அப்போ அந்த பேரை வச்சிருக்கும் போது எங்க தாத்தா எல்லாம் நினைச்சிருக்கவே மாட்டாரு. ஒரு காலத்துல ஏசிஐ சார் 150 அடிக்கு அவருக்கு ஒரு சிலையை அமைக்க போறாரு. அதோட ஆரம்ப அடிக்கல் விழால நான் பேசுற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்லாம் அவருங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த காலத்துல காலம் இந்த மாதிரி பல விசித்திரங்களை தருது. இந்த மேடையில் நான் நிக்கிறதுக்கு, இந்த சபையில் நான் நிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஏசிஐ சாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஷிப்னா எல்லாருமே தியாகி விஓசி சாரை குறிக்கும். எங்களை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஏசிஎஸ் சண்முகம் சார் தான் குறிக்கும். நண்பர்களுக்கு என்னைக்கும் கை கொடுக்கும், வாழ்க்கையில் உங்களை தூக்கி விடவும் அவர் தயங்கினதில்லை. நண்பர்கள் மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, தெரியாதவங்க கூட அவர் வாசலில் போய் நின்னா என்னைக்குமே அவர்கிட்ட இல்லைங்கிற வார்த்தை வந்ததில்லை. அப்படிப்பட்ட வள்ளல். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இந்த 150 அடிக்கு அவர் தியாகி வஉசி ஐயாவோட சிலையை திறந்து வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நல்ல நோக்கங்கள்ல எனக்கு முக்கியமான நோக்கமா படுறது, நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற சுதந்திரமாகட்டும், நமக்கு இருக்கிற உரிமைகளாகட்டும், வசதிகளாகட்டும், இது பல தியாகிகளோட தியாகத்தால நமக்கு கிடைச்சது. இதோட அருமை இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு சரியா தெரியவில்லையோன்ட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே இருக்கும். உதாரணத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் இருந்தாலும் சொல்றேன். பிகாஸ் நான் சினிமா வந்ததுனால என்னோட உதவி இயக்குனர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன், என் குருநாதர் மணிவண்ணன் சாரை பத்தி. அவர் என் உதவி இயக்குனர் எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட அதிசயமா ஒரு விஷயம் கேட்டாரு. ஏன் சார் மணிவண்ணன் சார் டைரக்டரா அப்படின்னு கேட்டாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். அடப்பா இவர் 50 படத்துக்கு மேல பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா, அப்படியா சார் தெரியல என்னாரு. அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம சினிமா எத்தனையோ மாபெரும் படங்கள் வந்திருக்கு, மாபெரும் சாதனையாளர்கள்லாம் வந்திருக்காங்க. நீ முதல்ல அவங்கள பத்தியெல்லாம் தெரிஞ்ச அந்த படங்கள்லாம் பார்த்து கத்துக்கிட்டு அப்புறம் நீ புதுசா சினிமாவை படையின. சினிமாவை கத்துக்கிட்டு சினிமாவை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரிதான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு நான் சொல்றது, வரலாறு படைக்கணும்னா முதல்ல வரலாறு கத்துக்கணும். இப்ப ஏசிஐ சார் இந்த சிலையை அமைக்கிறாருன்னா அது வஉசியோட பெருமையை சொல்றதுக்கு. அவர் ஒரு சகலகலா வல்லவராக இருக்கார். வஉசி சிலம்பாட்டத்திலிருந்து, மல்யுத்தத்திலிருந்து, குதிரை ஏற்றத்திலிருந்து, வாழ்வீச்சிலிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஒரு சகலகலா வல்லவர். லாயருக்கு படிச்சவர், செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் படிக்கிறதுக்காக அவர் தந்தையார் அவர் ஊர்லயே ஸ்கூலை கட்டினார். அந்த அளவுக்கு வசதியானவர். ஆனா தான் சம்பாரிச்ச ஒவ்வொரு பைசாவையும் செலவழிச்சு இந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நாட்டுக்காக போராடி மறைந்த ஒரு செம்மல். நாளைக்கு ஏசிஐ சார் இந்த ஒரு சிலையை 150 அடி சிலையை உயர்த்தி நிற்கும் போது பார்க்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன்ல இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாருக்கும் வஉசி சிதம்பரம் சார் ஐயாவோட புகழ் தெரியும். காலகாலத்துக்கும் அவரோட தியாகம் நம்ம எல்லாத்தோட மனசில் நீக்கும். இந்த மாபெரும் திருப்பணியை செஞ்ச போற ஏசிஎஸ் சண்முகம் சார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையா இருக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் முக்கியமா இங்க இவ்வளவு பெருந்தெல்லாம் கூடியிருக்கிற சொந்தங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம புரட்சி தலைவர் ஒரு பாட்டை பாடியிருந்தாரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு. அது மாதிரி என்ன பலம் இல்லை நம்ம சமுதாயத்தில்னு கேட்கிறோம். அதனால ஒன்னே நாமெல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு மேன்மை, நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கு கூறி விடைபெறுகிறேன்.